ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோ எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம kinemaster ஓப்பன் பண்ணிவிட்டு 9:16 இதை எடுத்துக்கிறோம். இதை எடுத்து நமக்கு என்ன பிக்சர் வேணுமோ அந்த பிக்சர் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் என் பிக்சர் நான் ஃபேவரட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபேவரட் போடுறது எப்படின்னு தெரியணும்னா எனக்கு கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக தெரிய வைக்கிறேன். இப்போ அந்த இதை பிக்சர் நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தா அப்படியே மேலே இங்கே நம்ம ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஸ்பேஸ் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா பிக்சரை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே இங்கேயும் இருக்கும். ஸோ இதில் ஈக்குவல் பட்டன் அமைக்கிட்டு இதை ட்ராக் பண்ணி பெருசாக வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நமக்கு ஸ்பேஸ் மேலே கீழே இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை எவ்வளோ செகண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. நான் ஒரு செகண்ட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம்னா நமக்கு தேவையான லேயரை கிளிக் பண்ணி வச்சுக்க போகிறோம். லேயரில் போங்க. லேயரில் போய் உங்களுக்கு நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த லேயர் வேணால் உங்களுக்கு லிங்க் வேணால் கேளுங்க. நான் உங்களுக்கு லிங்க் மெயிலில் அனுப்புகிறேன். அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயரை நம்ம இதில் வச்சுக்க போகிறோம். இதில் வச்சுட்டோம் அப்படின்னா இது அப்படியே உங்களுக்கு மேலே தெரியும் லேயர் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயரை நம்ம அந்த பிக்சர் தெரியுற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த பிக்சர் சேர்த்து தெரியுதுங்களா? இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். பார்க்க நல்லா இருக்கா? இப்போ இது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் கொஞ்சம் டார்க்னஸ் சேர்த்திங்க. இப்போ நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் பாருங்கள். நல்லா தெரியுதுங்களா? இப்போ இதில் நமக்கு வேறு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இது பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, லெஃப்ட் சைடு கார்னரில். ஸோ நம்ம இந்த இடத்துல புதுசாக ஒரு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணி போகிறோம். லேயர் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டு பிளாக் எடுத்துக்குவோம். அதுதான் நம்ம தேவைன்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ அதையும் நமக்கு தேவையான அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ பிளாக்காக இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. ஸோ நான் இதை மாஸ்க் கொடுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், இதில் கிராப்பிங்கில் போய்ட்டு மாஸ்க் கொடுத்துட்டா இப்படி வந்திருக்கும். ஃபெதர் எவ்வளோ வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ இதை கொண்டு போய் ஃபுல்லாக வச்சுட்டு ஃபெதரை இப்போ இதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மூலையில் பாருங்கள், ஓகேவா? நல்லா பார்க்கவே தெரியுதா? இந்த மூலையில் வச்சுட்டோம்னா நமக்கு அந்த லைட்டிங் அதிகமாக இருக்குது தெரியாது. இதேமாரி நீங்கள் ஒப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி நீங்கள் குறைக்க அங்கே உங்களுக்கு ஆல்ஃபான் இருக்குது பாருங்கள், அது பிரைட்னஸ் மாறும். ஏன்னா இப்போ லைட்டிங் லைட்டாக தெரிஞ்சுன்னா அவங்க ஃபேஸ் நமக்கு பிரைட்டாக தெரியும். ஸோ பிளாக் வச்சுட்டோம் ஃபேஸ் பிரைட்டாக தெரியும். பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பார்க்கவே நல்லா இருக்குங்களா? இதில் நமக்கு வேணுன்ற பாட்டை நீங்கள் ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் இப்போ ஒரு சென்டென்ஸ் எதுனா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நான் லேயருக்குள்ளே போகிறேன். திரும்ப இதில் சென்டென்ஸ் நான் என்ன சென்டென்ஸ் போட போகிறேன் அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுல எதுனா ஒன்று எடுத்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒன்று இதில் நான் வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக வச்சுக்கோன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ இந்த சென்டென்ஸு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுன்றது நீங்கள் எடுத்துக்கங்க. நான் இதை ஒரு வாட்டர் மார்க்காக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா பாருங்கள். இல்லை இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பிளிங்க் ஆகணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷன் போய்க்கிங்க. அனிமேஷனில் போய் அந்த ஃப்ளிக்கர் கொடுத்தீங்கன்னா டக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு, பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த சென்டென்ஸ் படிக்கவே முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ஒரு டூப்ளிகேட் எடுத்துங்க. இதை லேயரை கிளிக் பண்ணி இந்த சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னொன்று வந்துடும். ஸோ இது மேலே இருக்கும்போது இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது சென்டென்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம இதெல்லாம் ஃப்ளிக்கர் வச்சுருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நமக்கு ஓவரால் நிமிஷனில் ஒன்று ஆஃப் பண்ணிக்குவோம், 1 மட்டும் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், படிக்க முடியும் உங்களால். இது பேக்வேர்டில் இருக்கனால உங்களுக்கு தெரியலை. இப்போ இதை ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுவோம். சென்ட் டு ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ ஃப்ளிக்கர் பிளிங்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போயும் நமக்கு பிளிங்க் ஆகிறது தெரில. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒப்பாசிட்டி மாற்ற போகிறோம். ஒப்பாசிட்டி லைட்டாக அப்படி குறைச்சோம் அப்படின்னா இப்போ இதில் ஓவரால் அனிமேஷனில் போயிட்டு ஃப்ளிக்கரில் இருக்குது. இதில் ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வைக்க போகிறோம். ஆல்ஃபா ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம். பிளிங்க் ஆகுது, படிக்க முடியுது, தெரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த லேயரில் உங்களோட வாட்டர் மார்க் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். நான் உங்கள் வாட்டர் மார்க் லேயரில் போய் மீடியாவில் போய் நான் பாருங்கள், என்னோடய வாட்டர் மார்க் நான் ஆல்ரெடி பிக்சல் ஆப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி உங்களுக்கு ரெடி பண்ணணும்னு தெரிலனா கேளுங்க, கண்டிப்பாக நான் அதை எப்படின்றத சொல்கிறேன். பிக்சல் ஆப்பில் நான் என்னோடய வாட்டர் மார்க் வச்சுருப்பேன், அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கடைசியிலேருந்து எடுத்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து உங்களோட வரும். அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அதை ட்ராக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்துட்டு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து வந்துடும். அந்த வாட்டர் மார்க்கை எங்கே வைக்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். மாற்றி நான் கரெக்டாக இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, நான் வச்சுட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான செகண்ட்ஸ் கொண்டு வந்துருங்க.
உங்களுக்கு மெயின் லேயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துருங்க. மெயின் லேயர் தான் மெயின் லேயர். இந்த லேயர் எவ்வளோ தூரம் இருக்கோ எல்லாத்தையுமே அந்த லென்த்து கொண்டு வந்துக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் பெருசு பண்ணிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின் லேயர் அளவுக்கு நம்ம வீடியோ கட் ஆகிருக்கண்ணா தன்னால். ப்ளே பண்ணி பார்க்குறேன், பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நம்மளோட இந்த லேயரோட அனிமேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கும் ஓவரால் அனிமேஷன் வச்சு ஃப்ளிக்கர் வச்சோம்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ பிளிங்க் வச்சுக்கிட்டோம்னா ஃப்ளிக்கரை வச்சுக்கிட்டேன். பாருங்கள், பார்க்கவே இப்போ நல்லாயிருக்கும் பாருங்கள். ப்ளே பண்ணி பார்க்குறேன், நல்லா இருக்குங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் நீங்கள் ரெடி பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் எப்படி எடிட் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். இதில் இப்போ ஆடியோ எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடியோ ஆப்ஷன் போகிறோம். இப்போ நான் ஆடியோ ஆப்ஷனுக்கு ஃபோல்டர் அமைக்கிறேன். நான் இப்போ மியூசிக் போகிறேன். மியூசிக்கில் போய்ட்டு எதனா ஒரு சாங், ஒரு கட் சாங் ஒன்று எடுத்து இதில் வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வைக்கிறேன். இப்போ அந்த சாங் எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து நீங்கள் இதை ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணி எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய குவாலிட்டியில் வந்துடும். வீடியோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நல்லா வந்திருக்கு. நன்றி நண்பர்களே. ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோஸை சந்தோஷமாக பாருங்கள்.